ஆனால் மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணாலும் எம்பூத்துல உறுப்பினர் சேர்க்கிறதுல கவனம் செலுத்தணும். அப்பதான் நாம அடுத்தவங்களை கேட்கலாம், நீங்க சேர்த்தீங்களா உங்க பூத்துல, இல்லைன்னா எனக்கு மாடல் அத்தாரிட்டி கிடையாது இல்லை. அதனால காரைக்குடியில என்னோட பூத்து நம்பர் 69ல சீரியல் நம்பர் 1ல இருந்து 9 மணி நேரம் நான் வேலை பார்த்தேன். 425 சீரியல் நம்பர் வாக்காளர் பட்டியல 425 வேற நேரம் பார்க்க முடியும். அதுல 125 பேர் மெம்பரா சேர்ந்திருக்காங்க. அப்போ இப்ப நம்ம மண்டலுக்கான இந்த இலக்கு 64க்கும் 100 பேர் குறையக்கூடாது, கூட இருக்கிறது இருக்கலாம். அப்போ இந்த 100 பேர் சேர்க்கணும்னு சொன்னா ஒரு பூத்துக்கு எவ்வளவு நேரம் வேலை பார்க்கணும்? பூத்துக்கு 2 பேரோ 4 பேரோ 9 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். 9 மணி நேரம் வேலை பார்க்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இருக்குண்டா கூட 5 நாள் தானே ஆகும். அப்போ இன்றையிலிருந்து 5 நாள்ல, அதாவது எப்பொழுதுமே வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன். திட்டமிட்டு துவங்கப்பட்ட பணி துவங்கும் பொழுது பாதி நிறைவேறியதாக அர்த்தம். அதனால நம்மளுடைய வெற்றிங்கிறது எதுல இருக்கு? வேலையை பகிர்ந்து கொடுத்து வேலை வாங்கறதுல தான் வெற்றி இருக்கு. சாதாரண ஒர்க்கர் வேலை செய்யணும், நிர்வாகிகள் வேலை செய்யணும், வேலை செய்ய வைக்கணும். அதுலதான் நம்மளோட சக்சஸ் இருக்கு. அதனால நாம இப்ப கமிட்டி போட்ட இடத்துல 50க்கு மேல சேர்க்கறதுக்கு அந்த கமிட்டிக்கு பொறுப்பு கொடுக்கலாம். இப்ப கமிட்டி போடல, ஏன்னா 64க்கு 38 தான் முடிஞ்சிருக்கு. அப்ப மீதி நமக்கு 2 பேர் கொண்ட டீம், 4 பேர் கொண்ட டீம், அவர்களுக்கு ஒரு வாரம். எப்பவுமே நான் சொல்றேன், 24 மணி நேரம் நான் வேலை செய்யறேன் பார்ட்டிக்கு. கிராமத்தில் ஒரு பழமை சொல்லுவாங்க, அசடனுக்கு 60 நாழி வேலை, ஒரு நாளைக்கு 60 நாழி. அந்த மாதிரி இல்லை. நாம் என்ன செய்யணும்? எப்பவுமே கன்சிஸ்டன்சி பேஸ். அதனால நாம போடுற டீம் அவர்கள் தினந்தோறும் பணியாற்றும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த நமக்கு தெரிய ரொம்ப ஸ்மாலஸ்ட் இன்செக்ட் இது எறும்பு. ஆனால் அந்த எறும்பு ஊர்ந்து கல்லு குழி ஆகுதா இல்லையா? அப்படியே பாதை வந்துடுது. எப்படி வருது? அது அதுலயே தொடர்ந்து பயணிக்கின்ற காரணத்தினால. அதனால நாம வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும். அவர்கள் பொறுப்பெடுத்து தினந்தோறும் 2 hours பணியாற்றும். சரி, இப்ப நாம கையில ஒரு ஜாப் ஏற்கனவே கொடுத்துருக்கு பார்ட்டி. என்ன? மே மாசம் 31ஆம் தேதிக்குள்ள 1 கோடி கையெழுத்து மத்திய நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு ஆதரவா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது பத்தி அந்த காலத்தை நம்ம பேசினா நம்மளை பைத்தியக்காரன்றான். யூ ஆர் மிஸ்ஃபிட் ஃபார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்மா. இன்னைக்கு அப்படி இல்லை. 65, 67 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நேர பார்த்தவன். அன்னைக்கு இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோபம், ஆத்திரம் இன்னைக்கு கொண்டு வர முடியுதா? டிஎம்கேயாலேயே அந்த கோபம், ஆத்திரத்தை மக்கள் மத்தியில கொண்டு வர முடியல. அதுல தோத்து போனதுனாலதான் திடீர்னு ராத்திரில குழந்தை ஏந்து உட்காந்து அழும். என்னம்மா ஏன் அழற? டீச்சர் அடிச்சுட்டாங்க, தூக்கத்துல கனவுல அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சீஃப் மினிஸ்டர் ஏந்து உட்காந்து டீலிமிட்டேஷன் எங்க இருக்கு? டீலிமிட்டேஷன் இப்போ அவுட் ஆஃப் சிலபஸ் பேசிட்டு இருக்காரு. ஆக மொழி உணர்வுகளை வெறியை தூண்டணும்னு நினைச்சது நடக்கல. இது நம்ம மும்மொழி கொள்கையை கொண்டு வந்திருக்கின்ற தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தணும்னு கையெழுத்து வாங்க சொல்லி பணி கையில இருக்கா? இப்போ 2 பணி. ஒன்னு கையெழுத்து வாங்கணும், இன்னொன்னு 100 பேர் சேர்க்கணும். 2ஐயும் கம்பைன் பண்ணலாமா?
அப்போ வீடு வீடா போய் கையெழுத்தும் கேட்கலாம். ஆர்வமா அதுல கையெழுத்து போடுறவங்க சொல்றவங்க நீங்க மெம்பரா சேர்ந்துருங்கன்னு மெம்பர் சேர்க்கலாம். மெம்பர் ஆயிட்டாங்கன்னா என்ன, ஒரு கமிட்மெண்ட். நாளைக்கு எலெக்ஷன் பொழுது 10 வீட்டுல தாமரைக்கு ஓட்டு கேட்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட் அவங்களுக்கு வருது. அதனால நாம நல்ல காலகட்டம். திருமதி உமாதேவி அவர்கள் இப்ப பொறுப்பெடுத்திருக்கிற நேரம், கட்சி ஒரு பணி கொடுத்திருக்கு. அந்த பணி மக்களிடையே வரவேற்பு உள்ள பணியாக இருக்கு. ஆகவே நாம அதை பயன்படுத்தி வீடு வீடா போவோம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் போவோம். ஒரு பூத்துக்கும் 25 குடும்பம் பார்ப்போம். 10 நாள் பாத்தீங்கன்னா அந்த பூத்து முடிஞ்சது. ஏன்னா பூத்துக்கு 250 வீடு 300 வீட்டுக்கு மேல கிடையாது. அப்போ நாம தினந்தோறும் 2 hours a day நாம ஒர்க் பண்ணா நம்ம இந்த மே மாசத்துக்குள்ள கையெழுத்து வாங்கி முடிக்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே அத அதிகமாக விரைவாக செய்து முடித்த மண்டலங்கிற பேரு திருமதி உமாதேவி அவர்கள் மூலமா பார்ட்டிக்கு கிடைக்கும். என்ன, அதனால நாம இந்த தருணத்தை பயன்படுத்தி உறுப்பினரும் சேர்க்கணும், கையெழுத்தும் வாங்கணும். அது தவிர பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா, நான் என்ன எல்லாத்தையும் சொல்றது, உங்களுக்கு பொறுப்பு வேணும் என்ன ஏதுன்னு நினைச்சா ராஜா மனசுல நினைச்சு 1991 மாவட்ட அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார். அப்போ சிவகங்கை மாவட்டத்துல பிஜேபி உறுப்பினர் எவ்வளவு தெரியுமா? என்எச்ஏ ஒண்ணுன்னு சொல்றாரு. ஆனா 93க்குள்ள மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டமாக ஆக்கிட்டு நம்முடைய மூத்த அரசியல் சகா இன்னைக்கு நாகாலாந்து கவர்னரா இருக்கிற அண்ணன் நிலா கணேசன் அவர்கள்ட்ட வேலை முடிஞ்சிட்டு, சரி வேலை முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போன்னு சொன்னாங்களா? இல்லை. அடுத்து என்ன பண்ணாங்க? மாநில செயலாளர் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த 3 மாவட்டம் கொண்ட கோட்டத்துக்கு பொறுப்பாளர். சரி, அந்த சமயத்துல மதுரையில மாநில மாநாடு நடத்தணும்னு முடிவெடுத்தோம். அந்த மாநாட்டுக்கு இந்த மாநாட்டு அமைப்பாளரா போட்டாங்க. திரு அத்வானிஜி அவர்கள் முன்னிலையில கொற்ற மழையில தமுக்கம் கிரவுண்டு நிறைஞ்சு இருந்தது. ஒருத்தர் கூட மக்கள் நகரல வந்தவங்க. சரி, வெற்றிகரமா மாநாடு முடிச்சாச்சு, ராஜா வீட்டுக்கு போன்னு சொன்னாங்களா? இல்ல, மாநில பொதுச் செயலாளர். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து இன்னும் 2 மாநில மாநாட்டுக்கு கன்வீனரா இருந்திருக்கேன். 97 கோயம்புத்தூர் மாநில மாநாடு, 99 திருச்சி மாநில மாநாடு, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி. அதுல ஒரு ஹேட்ரிக். ஆக பொறுப்பு என்னைக்குமே ரிவார்டு ஃபார் குட் ஒர்க் இஸ் மோர் ஒர்க். நல்ல பணியாற்றினால் அதுக்கு என்ன வெகுமதி? இன்னும் அதிகமான வேலை. அதனால இன்னைக்கு திருமதி உமாதேவி அவர்கள் மண்டல் தலைவரா வந்திருக்கார். இதுக்கு முன்னாடி மண்டல் டீம் இருந்தாங்களே, அவங்கெல்லாம் they will also be rewarded. பார்ட்டில அதான் பழக்கம். அதனாலதான் நான் சொல்றேன், பொறுப்பை பத்தி யாரும் கவலையே பட வேண்டாம். அப்ப ராஜாவை நினைச்சுட்டா போதும். ஆகவே நமக்கு என்ன, இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி மிகப்பெரிய சேலஞ்ச். நீங்க பார்த்தா இந்தியாவிலேயே நார்காட்டிக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக், அதனுடைய புழக்கம் அதிகமாகி ஒரு பெரிய இளைய தலைமுறை வீணா போய்கிட்டு இருந்த மாநிலமா இருந்தது பஞ்சாப். இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் நம்பர் அதுல யார் தெரியுமா? திரவிடியா ஸ்டாக். இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு இஸ் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தொடருமானால் தமிழ்நாட்டில் நாம அடுத்த தலைமுறையை மறந்து விடலாம், அடித்து விடுவார்கள்.
அப்போ நமக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பார்ட்டியில் இருக்கும், அந்த பார்ட்டியை வலுப்படுத்தணும், அதற்கு ஆதரவு அதிகரிக்கணும் அப்படிங்கறது மாத்திரம் இல்ல, அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும்னா அதுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்போ நமக்கு பார்ட்டியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, சமூக பொறுப்பு நமக்கு இருக்கு. நாளை இந்த தமிழகத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிட்ட காப்பாற்றணும், அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும். அதனால நாம பணியாற்றணும். ஒரு சகோதரி நமக்கு மண்டல தலைவரா இப்ப அறிவிக்கப்பட்டிருக்காங்க. பார்ட்டி எப்பொழுதுமே பார்ட்டி ஒருத்தர் முடிவு பண்ணியாச்சுன்னா கட்சியினுடைய தலைவரோட விருப்பமா இருந்தாலே that should be treated as order. அப்ப கட்சியினுடைய முடிவுன்னு சொன்னா அங்க யாரும் பேசாதீங்க. அப்போ கட்சியினுடைய ஒரு முடிவு அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா that's an order. அதுக்கு நாம எவ்வளவு அதிகமாக ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாம பணியாற்ற வேண்டும். ஒரு எப்பொழுதுமே தயக்கத்தோடு இருக்கின்ற ராணுவம் வெற்றி பெற, நாம உற்சாகத்தோடு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கான முழு பொறுப்பும் நம்ம ஷோல்டர்ல இருக்கு. இதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, ரணநீதி அது சென்டர் முடிவு. ஆனா செயல்படுத்துற இடத்துல யார் இருக்காங்க? நாம இருக்கோம். அதனால இன்றைக்கு பொறுப்பேற்கின்ற சகோதரி உமாதேவி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்து, நாம் அனைவருடைய கூட்டு முயற்சியின் காரணமாக பெரிய அளவில் நாம் நம்முடைய காலப்பட்டி மண்டல் தேர்தலில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே அதிகமான சதவீதம் வாக்குகள் வாங்கின மண்டல் எதுன்னா காலப்பட்டி மண்டல் அப்படின்னு நாம பேர் எடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் உமாதேவி அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து களத்திலே பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு